தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. தம் குற்ற பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது, அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டுவிடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவர். நீதிமொழிகள் 28:13. He who keeps his sins secret will not do well, but one who is open about them and gives them up will get mercy. Proverbs chapter 28 verse 13. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று பாவத்தை குறித்த உணர்வற்ற சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதைவிட பேராபத்து என்னவென்றால், தேவ ஆலயங்களில் சபைகளில் மெய்யாலும் பாவத்தை கண்டித்து உணர்த்தும் பிரசங்கங்கள் செய்யப்படுவதில்லை. ஒரு குஷ்டரோகி அடுப்பில் சமைக்கும் போதோ அல்லது ஏதாகிலும் பணி செய்யும் போதோ அதனுடைய வெப்பத்தன்மையை, சூட்டை தம் கைகளில் உணராமல் இருப்பது அதிகமான பாதிப்பை அவன் விரலில் ஏற்படுத்துகிறது. எந்த துணியும் இல்லாமல் அடுப்பில் கொதிக்கும் பாத்திரத்தை சர்வசாதாரணமாக பிடித்து கீழே வைப்பான். அவன் கால்களிலும் அவ்விதமாகவே உணரும் தன்மை இல்லாததால் கல்லுகளில் கால்கள் இடித்து அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஆனால் அதைவிட கொடியது பாவத்தை உணரக்கூடாத தன்மை. இது மகா பெரிய தீமையை, பாதிப்பை உன் ஆத்துமாவில் ஏற்படுத்துகிறது. உன் ஆத்துமாவை கரைப்படுத்துகிறது. தேவனுக்கும் உனக்கும் உள்ள உறவில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அது உனக்கு இழுக்கே அன்றி ஒரு காலும் ஆசீர்வாதமாக இருக்காது. பாவம் உன் ஆத்துமாவை பலவீனப்படுத்துகிறது. புரையோடின புண்ணாய் உன்னில் இருக்கிறது. நீ செய்யும் எந்த ஒரு பாவமும் தேவனுக்கு எதிரானது, விரோதமானது. ஒரு மனிதன் தேவனுக்கு விரோதமாக எழும்பி செயல்பட முடியுமா? நீ தேவனுடைய பிள்ளையாய் பாவத்தை குறித்து உணராமல் இருக்கும் போது அது தேவனை துக்கப்படுத்துகிறது. பாவம் ஆத்தும மகிழ்ச்சியை அழித்து போடுகிறது. உனக்கும் தேவனுக்கும் பிளவு உண்டாக்கிறது. ஆனால் நாம் நம்முடைய பாவத்தை உணர்ந்து அதை குறித்து வருத்தப்பட்டு தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும் போது தேவன் மன்னிக்கிறார். தேவனோடு உள்ள உறவு புதுப்பிக்கப்படுகிறது. பாவத்தை மறைக்கிறவன் அல்ல, அதை அறிக்கை செய்து விட்டுவிடும் மனிதன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபம். பாவத்தின் பிடியிலிருந்து எங்களை இரட்சிக்கிற இயேசுவே, நாங்கள் உணர்வற்ற ஆத்துமாவாய் இராதபடி உணர்வுள்ளவர்களாய் பாவத்தை அறிக்கை செய்து பின் விட்டு விலகி உம்மை பற்றிக்கொள்ள கிருபை செய்யும். ஆமேன்.